ஹே buddies, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் டெய்லி ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். அது மாதிரி இன்றைக்கான தலைப்பு பார்த்திங்கன்னா கொக்கும் நரியும் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க buddies. இது ஒரு அடர்ந்த காடு. அங்கு பல மிருகங்கள் வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் நரி ஒன்று வசித்து வந்தது. அதற்கு எப்பொழுதும் யாரையாவது ஏமாற்றி அவர்கள் ஏமாறுவதைக் கண்டு மனமகிழ்ந்து பொழுதுபோக்காக இருந்தது. அதே காட்டில் அறிவுமிக்க கொக்கு ஒன்று இருந்தது. அந்த கொக்கு அனைத்து மிருகங்களிடம் நன்மதிப்பை பெற்று இருந்தது. இதை பொறுக்க முடியாத நயவஞ்சக நரி அந்த கொக்கை எப்படியாவது ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தது. ஒரு நாள் கொக்கு நரியின் குகை இருக்கும் வழியாக வந்து கொண்டிருந்தது. நரி அந்த கொக்கை பார்த்து, நண்பனே, உன்னுடைய அறிவை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். நான் நாளை உனக்கு ஒரு விருந்து வைக்க விரும்புகிறேன். உன்னால் வர முடியுமா என்று கேட்டது. கொக்கும் சரி, வருகிறேன் என்று கூறி சென்றது. அடுத்த நாள் நரி சுவைமிக்க சூப் ஒன்றை செய்து அன்று மாலை கொக்கு நரியின் இடத்திற்கு சென்றது. நரியோ திட்டமிட்டபடி சூப்பை அகன்ற ஒரு தட்டில் ஊற்றியது. ஒன்றை கொக்கிடம் கொடுத்து கொக்கினால் வாய் அகன்ற தட்டில் உள்ள சூப்பை குடிக்க முடியவில்லை. நரியோ நக்கி நக்கி அந்த சூப்பை குடித்துவிட்டு, நண்பனே, இந்த சூப் உனக்காக செய்தேன், எப்படி இருந்தது என்று சிரித்து கொண்டே கேட்டது. கொக்கு ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து நரியிடம், நண்பா, சூப்பு மிகவும் ருசியாக இருந்தது என்று கூறியது. கொக்கு நரியிடம், இரவு நேரம் ஆகப் போகிறது, நான் செல்ல வேண்டும் என்று கூறியது. செல்லும் முன் இன்று நீ எனக்கு விருந்து வைத்தால் பதிலுக்கு நான் நாளை உனக்கு விருந்து வைக்கலாம் என்று நினைக்கிறேன். உன்னால் வர முடியுமா என்று கேட்டது. நரியும் வர சம்மதம் தெரிவித்தது. நரியோ கொக்கை ஏமாற்றிவிட்டேன் என்ற கர்வத்துடன் சந்தோஷமாக உறங்கச் சென்றது. கொக்கு பசியுடன் வருத்தத்துடனும் பறந்து சென்றது. அடுத்த நாள் கொக்கு நரிக்கு நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்தது. பல இறைச்சிகளை போட்டு சுவைமிக்க சூப் ஒன்றை செய்தது. அதன் வாசனை அந்த காடு முழுவதும் பரவியது. அன்று மாலை நரி கொக்கின் வீட்டுக்கு சென்றது. கொக்கு நரி வந்தவுடன் அந்த சுவைமிக்க சூப்பை சிறிய துளை கொண்ட 2 குவளைகளை ஊற்றியது. அந்த சூப்பின் வாசனை முகர்ந்ததும் நரியின் வாயில் எச்சை ஊற்றியது. இன்றைக்கு நல்ல வேட்டை என்று நரி நினைத்தது. கொக்கு குவளையை நரியிடம் கொடுத்தது. கொக்கு தன் வாயை குவளைக்குள் நுழைத்து சூப்பை ருசித்தது. நரியினால் துளை சிறிதாய் இருந்ததால் குடிக்க முடியவில்லை. குவளையில் ஓரத்தில் சிதறி இருந்த சிறு துளிகளை மட்டும் நக்கி சாப்பிட முடிந்தது. கொக்கு நரியை பார்த்து, சூப் எப்படி இருக்கிறது என்று கேட்டது. நரியும், மிகவும் அருமை, இது போன்று ஒரு சூப்பை நான் குடித்ததே இல்லை என்று போய் சொல்லியது. அப்பொழுதுதான் நரி ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தது. நரி கொக்கிடம் விருந்திற்கு நன்றி என்று கூறிவிட்டு வருத்தத்துடன் சென்றது. அப்பொழுதுதான் நரி நாம் மற்றவர்கள் ஏமாறும் போது அவர்கள் எவ்வளவு வருத்தப்பட்டு இருப்பார்கள் என்று உணர்ந்தது. அன்று முதல் திருந்தி நரி பிறர் யாரையும் ஏமாற்றுவது இல்லை. நன்றி மக்களே.